இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வேவ் பாக்குறது, எங்களுக்கு தெரியாம நாங்க என்னென்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் உன்னோட வேலைதான். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இப்ப நாங்க ஒண்ணும் பயப்பட போறது இல்ல. ஆமா ஆமா, நீதான் ரொம்ப தைரியசாலியாச்சே. ஜானகி, நாளைக்கு எங்க ஊருக்கு குடும்பத்தோட வர போறீங்களாமே? நான் வேணா சிவப்பு கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்கவா? அது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க வந்து பாரு இந்த புவனாவோட கெத்து என்னன்னு. உன்னால அங்க ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. அது உன்னோட ஊருங்கிறதுக்காக நாங்க சொல்லல. நான் எந்த ஊருக்கு போனாலும் ஜனங்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை தீப்பேன். அதுக்காக மட்டும்தான் நான் அங்க போறேன். இத பாரு, எனக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றத பத்திலாம் கவலை இல்ல. நான் என்னோட கடமையை செய்ய போறேன். உன்னோட சவாலுக்கெல்லாம் நான் பலிக்கடா இல்ல. உன்னால முடிஞ்சா உன் ஊர் ஜனங்களை எனக்கு ஓட்டு போட முடியாதபடி தடுத்து பாரு. பரவாயில்லையே, நல்லாவே பேசுற. என்ன இல்லையாமா, மேடம் தான் ஊர் தலைவர் போஸ்டிங்க்கு நாமினேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் பேசாம இருந்தா எப்படி? நாமினேஷன் பண்ணதுல இருந்து பயங்கர தெளிவா பேசுற. உன்னை சுத்தி ஆளுங்கெல்லாம் தலைவி வாழ்கன்னு கோஷம் போட்ட உடனே தலைவி ஆயிட்ட மாதிரி நினப்பு வருது இல்ல? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் கோஷம் போட்டு கவுத்துருவாங்க. தலைவி ஆகிற மாதிரி எல்லாம் கனவு கண்டுக்காத. எங்க பெரியப்பா வாக்கு கொடுத்திருக்காரு. கனவு காண வேண்டிய அவசியம் எங்க பெரியம்மாவுக்கு இல்ல. நீ வேணா கனவு கண்டுக்கோ. ஏன்னா உன்னால கனவுல மட்டும்தான் ஊர் தலைவியா ஆக முடியும். ஹே மாயா, ரொம்ப ஓவரா பேசுற. உங்க மொத்த பேரையும் நான் கூனி குறுகி நிக்க வைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஊருக்கு நானே வரவேற்கிறேன். கண்டிப்பா வந்துருங்க. அங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கேன்.